இதெல்லாம் விளம்பரத்துக்காக தானே பண்றீங்க அப்படின்னு நிறைய பேர் கேக்குற கேள்விக்கு பதிலடி கொடுக்கிற விதமா அறந்தாங்கி நிஷா அவர்கள் பயங்கரமா பேசியிருக்க இந்த வீடியோ தான் சோசியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. அத பத்தி இந்த வீடியோல நம்ம இப்போ முழுமையா பார்க்கலாம். விஜய் டிவில கலக்க போகுது யாரு அப்படிங்கிற ஷோ மூலியமா தமிழ் இண்டஸ்ட்ரியில கால் எடுத்து வச்சு இன்னைக்கு ஃபெமிலியரான ஒரு பர்சனா வளம் வந்துட்டு இருக்க ஒரு பர்சன் அறந்தாங்கி நிஷா. சினிமாவிலும் சரி, அவங்க கொடுக்கிற நகைச்சுவையும் இருக்கட்டும், நடிப்பா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே வேற லெவல் லுக்ல வேற லெவலா நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. பிக் பாஸ் நிகழ்ச்சியில ஒரு கண்டஸ்டன்டா போயிட்டு கலந்துக்கிட்டாங்க. சினிமா மற்றும் சின்னத்திரை ரெண்டுத்தையுமே ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணிட்டு நடிச்சிட்டு வந்துட்டு இருக்கவங்க தான் நிஷா. அது மட்டும் இல்லாம சமூக வலைதளங்கள்ல இப்ப கொஞ்ச நாளா ரொம்ப ஆக்டிவாவும் இருக்காங்க. சமூக சேவைகள் அவ்வளவு செஞ்சுட்டு இருக்காங்க. அதுல இன்ட்ரெஸ்ட் எடுத்து மக்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணிட்டு இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அப்படி இருக்க நிலையில அவங்களோட வீடியோஸ் நிறைய இதுக்கு இணையதளத்துல பயங்கரமா வைரல் ஆயிட்டும் இருக்கு. அது எல்லாத்துக்குமே கமெண்ட்ஸ் பண்ண பாதி மக்கள் வந்து இவங்க எல்லாரையுமே திட்டி தீர்த்துட்டு இருக்காங்க. முக்கியமா சொல்லணும்னா சமூக வலைதளங்கள்ல வரும் இந்த நெகட்டிவ் கமெண்ட்லாம் என்ன ரொம்பவே வேதனைப்படுத்திருக்கு அப்படின்னு ஓப்பனா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நான் நிறைய இடத்துல பாக்குறேன், பெண்கள் உதவி செஞ்சா மட்டும் ஏன் இப்பெல்லாம் பேசுறீங்க, ஒண்ணுமே தெரியாது என்ன இந்த அளவுக்கு கொண்டு வந்தவங்க சென்னை மக்கள் தான். அதனால அவங்க மீது எப்பவுமே எனக்கு தனி பாசம் இருக்கும். அவங்க எனக்கு கொடுத்ததை நான் திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா சமூகத்துல இருப்பவங்க அதை ஏன் புரிஞ்சுக்கிறதே இல்ல அப்படின்னு ரொம்ப மனம் வேதனையோட சொல்லியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா ஈஸியான வார்த்தைகள் எல்லாம் நீங்க எல்லாம் காயப்படுத்துறீங்க. அதுவும் வார்த்தைகளால கற்பழிக்கிறது எவ்வளவு பெரிய கொடூரமான ஒரு உச்சம்னு உங்களுக்கு தெரியுமா? பெண்கள் மீது தான் இதை எல்லாத்தையுமே திணிக்கிறீங்க. நான் எதை செஞ்சாலும் ஒண்ணு விளம்பரத்துக்கு செய்யறேன்னு சொன்னீங்க, இல்லைன்னா விமர்சனத்துக்கு செய்யறேன்னு சொல்றீங்க. சரி, நான் உனக்கு கேக்குறேன், இது எல்லாத்தையுமே விளம்பரத்துக்கு பண்றேன்னா நான் சிஎம் ஆக போறேனா என்ன, இல்ல பிஎம் ஆக போறேனா? மேடையில பேசி மக்கள் கொடுக்கும் பணத்துல தான் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். மக்களுக்கு உதவ நினைக்கிறத நீங்க ஏன் இப்படி காயப்படுத்துற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? அந்த காயம் எந்த அளவுக்கு என் மனசுல ஆறாம இருக்குன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். வேற யாராவது செஞ்சா மட்டும் அப்படியே புகழ்ந்து தள்ளுவீங்க. பெண்கள் ஏதாவது உதவி செஞ்சா மட்டும் ஏன் இப்படி கேவலப்படுத்துறீங்க அப்படின்னு ரொம்ப கோவத்தோட மனசுல நிறைய வழிகள் இன்னைக்கும் இருந்துட்டு இருக்கு. அது எல்லாத்தையும் எப்படி கொட்டி தீக்குறதுனே தெரியல அப்படின்னு அந்த பேட்டியில பேசியிருக்க இந்த விஷயம் இப்ப சமீபத்துல பயங்கர ஷேர் ஆயிட்டு இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் அறந்தாங்கி நிஷா ரொம்பவே நல்ல பர்சன். இப்ப ரீசெண்டா வந்து சென்னையில பயங்கர வெள்ளம் வந்தது. அப்ப கூட இறங்கி போய் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணாங்க. போக முடியாத இடத்துல எல்லாம் இவங்க போயிட்டு ஹெல்ப் பண்ணதை நம்ம லைவாவே பார்த்தோம். அப்படி இருக்க நிலையில இவங்க விளம்பரத்துக்காக தான் பண்றாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது கண்டிப்பா கோவம் வரதா செய்யும். அதனாலதான் இந்த ஆதங்கத்தோட அவங்க பேசியிருக்காங்க. நிஷா பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல பல அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.